மீன்வளத்துறை அறிவிப்பை மீறி கடலுக்கு சென்று படகு கவிழ்ந்து சிக்கி தவித்த கடலூர் தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் பத்திரமாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீன்வளத்துறை எச்சரிக்கையும் மீறி தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகில் நேற்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நேற்று முதலே கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் இவர்கள் சென்ற படகு கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்தது. இதில் மணிகண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்க்குணன் ஆகிய 6 மீனவர்கள் லேசான காயமடைந்தனர். இவர்கள் சித்திரப்பேட்டை அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி உயிர் தப்பினர். தற்போது இவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளார்கள். கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் அது குறைந்த பின்னரே அவர்கள் கரை திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மீனவர்கள் உள்ள இடத்தில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் 2ஆம் நாளாக அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கப்பல் இறங்கு தளத்தில் சிக்கிய மீனவர்கள் ஒவ்வொருவராக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மீனவர்கள் பத்திரமாக கரையில் இறக்கிவிடப்பட்டனர். கடலில் இருந்து கரைக்கு திரும்பிய மீனவர்கள் 6 பேரும் பத்திரமாக வந்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மீன்வளத்துறை எச்சரிக்கையை உதாசீனப்படுத்த மாட்டோம் என அவர்கள் உறுதி தெரிவித்தனர்.